சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, தாமரை தங்கியிருக்க அந்த ஹோட்டல்ல கேமரா செட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. தாமரையும், கருப்பனும் சேர்ந்து. உடனே அங்க இருக்கக்கூடிய போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபார்ம் பண்ணோனே போலீஸும் வந்துருந்தாங்க. இந்த சைட்லேருந்து தாமரை வந்து சாவித்திரிக்கு ஃபோன் போட்டு, "அம்மா, இந்த ஹோட்டல்ல மாப்பிள்ளை நம்ம நெனச்சு பார்த்தது மாரிதாம்மா. கெடுதல்காரன் தான். இங்க தங்கியிருக்கக்கூடியவங்க எல்லாரையும் இது பண்ணி ஃபோட்டோலாம், வீடியோலாம் எடுத்து, அங்க வரக்கூடியவங்கள திரும்ப கூப்பிட்டு வச்சு பிளாக் பண்ணி, இதே மாரி பண்றாங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அங்க சாவித்திரிக்கு, "என்னடா! அப்பன்னா கல்யாணத்த கண்டிப்பா நிறுத்திடலாமோ? அப்பன்னா ஈஸ்வரி போட்ட பிளானு நின்றும். அப்பன்னா நம்ம பிளானு சூப்பரா சக்சஸ் ஆகும். அப்படிதானே?" "ஆமாம்மா, நீ சரி, நீ தயாரா படுத்திரு. நீ அவங்க சொந்தக்காரத்துல ஏதோ மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னல்ல, அப்பன்னா அந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது பேசி நீ முடிச்சு வச்சிரு லெவலுக்கு கொண்டு போயிரு. இப்ப இந்த மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ண நாங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம்" அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாங்க இங்க தாமரை. இத கேட்டோனே சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "சரி, நான் கல்யாணத்த எப்படி நடத்த விடாம ஆக்கிருதேன். நீ கிளம்பி சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைட்லேருந்து நம்ம கருப்பன் வந்து சேதுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "சேது, மாப்ள, இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. இங்க என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்க்குற மாரி மாப்பிள நல்லவன் கிடையாது. இங்க ஹோட்டல்ல ஒவ்வொரு ரூம்லயும் கேமரா செட் பண்ணி வரக்கூடிய பெண்கள தப்பான வழிக்கு பயன்படுத்துறாங்கப்பா" அப்படின்னு கருப்பன் சேதுக்கு ஃபோன் போட்டு சொல்றாரு. இத கேட்டோனே சேதுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னன்னா, சேது வந்து இன்னும் மகாலுக்கு மண்டபத்துக்கு போகல. ஆனா, அவருக்கு வந்து தங்கச்சிக்கு வந்து நெக்லஸ் வாங்கணும்ன்ட்டு வைர நெக்லஸ் ஆர்டர் குடுத்தது வெயிட் பண்ணிட்டு வீட்ல இருக்கிறாரு. இங்க தாமரையும் கல்யாணத்த நிறுத்தலான்னு சந்தோஷத்துல வந்துட்டுருக்காங்க. இங்க கருப்பன் ஃபோன் போட்டு இந்த தகவல சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னா, அங்க நம்ம ராஜாங்க பொண்ண வந்து டிரைவரு அந்த பொண்ணு லவ்வர கூட்டுட்டு 2 பேரும் கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் அந்த கார அத கிராஸ் பண்ணி போகும்போது, தமிழ் பார்த்தோனே அந்த காருக்கு பின்னாடி ஆட்டோ எடுத்து பின்னாடியே போறாங்க. லாஸ்ட்ல தமிழே என்ன செய்றாங்கன்னா, "இங்க வாங்க, இந்த ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சுட்டேன். அங்க பாத்தியா, நீ எதுவும் நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியே, இப்போ அந்த மாப்பிள நல்லவன் கிடையாது. சாவித்திரி வந்து உங்க அத்தை. அவங்கலாம் உனக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். உங்க அம்மா, சின்னம்மா அவங்களும் பார்த்த மாப்பிள்ளையும் சரியில்ல. இப்ப அண்ணன் கருப்பண்ணன் தான் ஃபோன் போட்டு எல்லா தகவலையும் எனக்கு சொல்லியிருக்காரு. நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்படியாவது சேது அண்ணன்ட்ட உங்க கணவர்ட்ட சொல்லி நிறுத்தி வச்சுறது என் பொறுப்பு. உங்க அண்ணன்ட்ட சொல்லி" அப்படின்னு நம்ம தமிழு சொல்றாங்க. இத கேட்டோனே தூக்கி வாரி போடுது. "அப்பன்னா தாலி கட்ட வேண்டாமா?" அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய நம்ம சேதுவோட தங்கச்சி. "அப்படிலாம் செய்யக்கூடாதும்மா. வீட்ல பெரியவங்களுடைய சம்மதத்தோட தான் செய்யணும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நண்பர்களே அடுத்தடுத்த எபிசோடு போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.